got my calendar. So ஒண்ணா அன்பாக்ஸ் பண்ணலாம். Unboxing. I am excited. இது வந்து A3 size. Oh. Okay. Purple-free. ஹே ஹெந்தூஸ், இப்போ தான் வந்து ஒர்க்கு முடித்தேன். வந்து ஓப்பன் பண்ணி பார்த்த பார்சல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் வந்து அன்பாக்சிங் வீடியோவுக்கு அப்புறம் உடனே உங்களுக்கு காமிக்க முடியல. இப்போ ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓ இந்த கேலண்டரோட சைஸ் வந்து A3 அண்ட் ப்ரைஸ் வந்து நான் டோட்டலாக 600 ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இது ஒர்த்தாக தான் தோணுச்சு. அங்கங்கே கொஞ்சம் பெண்டாக இருந்தது பேப்பரு, ரொம்ப திக்கான பேப்பராக இருந்தது. அதனாலேயே கொஞ்சம் திருப்புறத்துக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இது ஒரு க்ளாஸி ஃபினிஷ். நம்ம டெம்ப்ளேட் சூஸ் பண்ணும்போது எந்த மாதிரி ஃபினிஷ் வேணும்னு சூஸ் பண்ணலாம். ஸோ நான் அதை சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த பிரிண்டிங் எல்லாமே வந்து தெளிவாக தான் இருந்தது. இதில் வந்து எந்த குறையும் இல்லை. நான் பர்பிள் கலர் மேலே கொஞ்சம் அப்சஷனாக இருக்கேன். அதனால தான் வந்து இப்படி பர்பிள் கலரில் ஃபுல்லாக நான் வந்து கோபைலட்டில் கொடுத்து டிசைன் பண்ணேன் என்னோடய பர்த்டே மந்த்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. எனக்கு தேவையான மினிமமான டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது வந்து என்னோடய க்ரியேட்டிவிட்டி. ஹோலிக்கு வந்து கலர் தானே. அண்ட் ஆல்சோ ஃபுல் மூன் அண்ட் நோ மூன் வந்து எனக்கு பார்க்கணும் வானத்தில் போயிட்டுன்னு. அதனால அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் திஸ் இஸ் மை ஃபேவரட் மே மந்த். இதில் வந்துட்டு சின்ன சின்ன இமேஜஸ் வந்து ஆல்ரெடி அது வந்து பின்ட்ரெஸ்ட்டில் அழகாக இருக்கிறதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். அதெல்லாம் போட்டு கொலாஜாக ஒன்று ரெடி பண்ணேன். திஸ் இஸ் மை ஃபேவரட். இது வந்து ஏப்ரல் மந்த். என்னோடய ஹஸ்பண்ட் அண்ட் என்னோடய தம்பிக்கு பர்த்டே. ஸோ வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கோபைலட் க்ரியேட் பண்ணி கொடுத்த இமேஜ் இது. அண்ட் திஸ் இஸ் ஃபெப்ரவரினா அதில் வந்து மகாசிவராத்திரி வரும்ல, அதனால. இது வந்துட்டு ஜான்வரி. எனக்கு வந்து இந்த இமேஜ் வந்து பின்ட்ரெஸ்ட்டில் கிடச்சிது. ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. அதனால அதை நான் ஜான்வரிக்கு வச்சுருந்தேன். அண்ட் இது வந்து என்னோடய யூடியூப் க்ரியேட் பண்ண ஃபஸ்ட்டு டே. அதுக்கப்புறம் இது வந்து போகி வந்து சிம்பாலிக்காக சொல்கிறதுக்காக ஒரு ஃபயர் அதை வச்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ் அபவுட் போகி, பொங்கல், ஜான்வரி. அடுத்து வந்து ஜூலை மந்த். இது வந்து என்னோடய பாட்டியோட பர்த்டே மந்த். ஸோ வந்து ஒரு நாஸ்டாலஜியாக அவங்க கூட நான் க்ரியேட் பண்ணதெல்லாம் வந்து பின்ட்ரெஸ்ட்லேருந்து எடுத்து க்ரியேட் பண்ண ஒரு அழகான கொலாஜ். ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இதுவும் எல்லாமே ஃபேவரட் தான். பட் இது ரொம்ப 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 ஃபேவரட். இதுவும் பின்ட்ரெஸ்ட்லேருந்து தான் நான் எடுத்தேன். இதை வந்து யார் இதை வரைஞ்சாங்களோ அவங்களுக்கு 100+ மார்க் கொடுக்கணும். அவ்வளோ அழகான இல்லுஸ்ட்ரேஷன். அடுத்து வந்து செப்டம்பருக்கு வந்து அது இங்கே ஓணம் கொண்டாடும் போது அதுக்கு ஃப்ளவர்ஸ்லாம் தேவையில்லை. ஸோ இங்கேயே நம்ம கேலண்டர்லேயே ஃப்ளவர்ஸ் போட்டுடலாமே அப்படின்னு ஒரு க்ரியேட்டிவிட்டியாக போட்டது தான். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் வந்து விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக குட்டியாக போட்டிருக்கேன். ஆனால் வந்து ஏன் குட்டியாக போட்டிருக்கேன் அப்படின்றதுக்கான ரீசன் நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்து வந்து நவம்பர். இதை வந்து ஒரு சின்ன இமேஜை காப்பி பேஸ்ட் பண்ணி மல்டிபிள்ஸ் ஆக்கி அதுக்கு நடுவில் வந்து நம்ம கேலண்டரை வச்சுருக்கோம். இது வந்து சும்மா போர் அடித்தா கலர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் பண்ணது. கலர் பண்ணுவேன்னா தெரியல. பட் ரொம்ப அழகான ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ஒன்று.
அடுத்து வந்து அக்டோபர். திஸ் இஸ் ஆல்சோ ஃபேவரட் பிகாஸ் அது அந்த பர்பிள் கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் அது அந்த தீபாவளி சீசன். தீபாவளினா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரே பட்டாசு அந்த மத்தாப்பு தான். அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் இல்லாத தீபாவளியே கிடையாது. ஸோ ஐ ஆல்வேஸ் ஈட் குலாப் ஜாமுன். அதனால அப்புறம் அந்த வான வேடிக்கை பார்க்குறது, ஓசியில் வெடி பார்க்குறது ஒரு தனி சந்தோஷம். அதை வந்து அங்கே போட்டு வச்சுருக்கேன். திஸ் இஸ் ஆல் அபவுட் தீபாவளி. அதுக்கப்புறம் இது ஒரு ஃப்ரண்ட் பேஜ். இதை வந்து எதுக்காக இப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா, அதுக்கப்புறமா இந்த இயர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேப்பரை எடுத்து வச்சுக்கலாம்ல, அதுக்காகவும் ப்ளஸ் என்னைக்காச்சும் எந்த மந்த்துமே பார்க்க வேணாம்னு நினச்சா ஒரு சிம்பிளாக போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து டிசம்பர் மந்த். இதை வந்துட்டு மார்கழி மாதம் கோலம் போடணும், அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ், அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் அண்ட் எங்கள் ஆனிவர்சரி, இது எல்லாமே வந்து குட்டி குட்டி கொலாஜாக போட்டு க்ரியேட் பண்ணிவிட்டேன். இது மொத்தமாக நான் பண்ணது இந்த பிரிண்டோ வெப்சைட்டில் தான். ஸோ உங்களுக்கும் சொல்லித்தரேன். இதில் இந்த கேலண்டர் அண்ட் டைரிஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த டைப் ஆஃப் கேலண்டர் வேணுமோ அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் எந்த டைப் ஆஃப் பேப்பர் வேணும், எத்தனை குவான்டிட்டி வேணும் எல்லாமே டிசைட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஃபோட்டோஸ் மட்டும் அப்லோட் பண்ணணுனாலும் பண்ணலாம். இல்லை உங்கள் ஓன் க்ரியேஷன் பண்ணணுனாலும் க்ரியேட் யுவர் டிசைனை கிளிக் பண்ணால் வரும். இதில் வந்து இவங்களே டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஓனாகவும் க்ரியேட் பண்ணலாம். டிஃபால்ட்டாக சூஸ் பண்ணும்போது இப்படி எல்லா மந்த்துக்கும் ஒரே ஃபார்மேட் தான் வரும். நம்ம வந்து அது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மந்த்துக்குமே டெம்ப்ளேட்ஸை போய் கிளிக் பண்ணி அங்கே வேறு டிசைன் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து அன்லாக் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் டிசைன் பண்ணதுக்கப்புறம் லாக் பண்ணிக்கலாம், டிசைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அன்லாக் பண்ணி இந்த மாதிரி ரீசைசிங் பண்ணிக்கலாம். அப்புறம் டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணோன்னா ஒன்றையும் கிளிக் பண்ணி அந்த டெலிட் ஐக்கன் கொடுத்தா டெலிட் ஆகிடும். பிக்கு கலரை சூஸ் பண்ணி நம்ம பிடிச்ச கலரை சூஸும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இமேஜஸும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இமேஜஸ் எல்லாத்தையுமே நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்டரில் வச்சுக்கிட்டோன்னா இட் இஸ் அப்படியே ஈஸியாக எடுத்து போட்டு வச்சுக்கலாம். இதை வந்து Pinterest, இங்கே நம்ம இமேஜஸ் எல்லாம் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கோபைலட், இது ஒரு ஏஐ டூல். இங்கேயும் நம்ம வந்து ப்ராம்ப்ட் கொடுத்து ஏஐ இமேஜஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் நான் அப்படி தான் யூஸ் பண்ணேன். அண்ட் ஒன்ஸ் நம்ம டிசைன் ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் சேவ் டிசைன் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கலாம். இன்பிட்வீன் கூட நம்ம வந்து சேவ் பண்ணி லேட்டர் கூட அதை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ கடைசிலி ஆட் டு கார்ட். அப்புறம் பேமெண்ட் பண்ணால் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அங்கே தான் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. இதுதான் நான் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ண ஒரு கேலண்டர். ஆனால் இதை ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அதுவும் என் சைடு நான் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அவங்க சைடில் ரிவ்யூ பண்ணி இந்த இமேஜஸில் குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆல்சோ ரீஎடிட்டிங்க்கு எனேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து எல்லா இமேஜஸையும் கொஞ்சம் ஷ்ரிங்க் பண்ணி எதெல்லாம் வந்து வேண்டாமோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த மாதிரி க்ரியேட் பண்ணது தான் இந்த புது டிசைன். இருந்துச்சா? ரொம்ப நாள் ஆசை ஒரு நாள் நிறைவேறிடுச்சு. ஆனால் இதில் நான் ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு என்னெல்லாம் சொல்லுவேன்னா, சம்டைம்ஸ் நான் இன்பிட்வீன் எடிட் பண்ணும்போது இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸை காணாமல் போயிடுச்சு. அப்புறம் கஸ்டமர் கேர் தான் சால்வ் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு தெரியல, அந்த நடுவில் இருக்கிற அந்த ஸ்பைரலான்னு தெரியல, அந்த ஸ்பைரலால் தான் இந்த மாதிரி கொஞ்சம் அன்ஈவனாக வந்து என்னோடய கேலண்டர் வந்து வாலில் இருக்குது. ஒரு மாதிரி பெண்ட் ஆகிட்டு. இது வந்து கொஞ்சம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான். கொஞ்சம் ரொம்ப இல்லை, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா இந்த கம்பி தான் எல்லாத்துக்கும், இந்த கம்பி தான் சார் காரணன்ற மாதிரி. அந்த கம்பியால் தான் வந்து அது கரெக்டாக நிற்க மாட்டேங்குது. மடிக்கும் போதும் கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் இதை பிரிண்டோ சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் என்டர்டெய்னிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்த கேலண்டர் வீடியோ ஒன்று இருக்குது, அதை போய் பாருங்கள். ஸோ அண்டில் தென், பை பாய் அண்ட் தோஸ்.